வணக்கம் நண்பர்களே. பொதுவாக ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நல்ல இடங்களில் சஞ்சரிக்கும் பொழுது அந்த கிரகங்களால் நற்பயன்களே உண்டாகுது. ஈவன் அந்த கிரகம் அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரித்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற நன்மைகளை அந்த கிரகங்கள் செயல்படுத்திட்டு வரும். அந்த வகையில் இப்போது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாத காலகட்டங்களுக்கு சனியானவர் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. அதாவது சனி மீன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த 3 மாத காலங்களுக்கு சஞ்சாரம் செய்யும். எந்த ஒரு கிரகமே தன்னுடைய சொந்த வீட்டிலேயோ தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயோ சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களும் அந்த கிரகத்தினுடைய நிலைகளும் வலிமை பெறும். அதனால் பொதுவாகவே நற்பலன்கள் அப்படிங்கிறது தான் ஏற்படும். அதுலேயும் இங்கே சனி என்பவர் கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர். மேலே ஒரு ஜாதக ரீதியாக முழுமையான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி தான். மற்ற கிரகங்கள்லாம் பாரபட்சம் பார்க்கும். பட் சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம பலன் என்னவோ அதை மட்டும்தான் கொடுத்துட்டு வரும். அதனால் எப்போதுமே ஒரு ஜாதகர் எதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்த சனி தான் நிர்ணயம் செஞ்சுட்டு வரும். அதனால தான் அவருக்கு பேர் கர்மாக்காரகன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட சனி அடுத்த 3 மாத காலகட்டங்களுக்கு தன்னுடைய சுய சஞ்சாரம் பெறாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக சனியினுடைய நற்பலன்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே கிடைக்கும். இது ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ராசிகளுக்குமே உண்டு. பட் ராசிகளின் நிலைகளுக்கேற்ப அந்த விஷயங்களை அது பிரித்து கொடுக்கும். ஸோ அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்களில் உண்டாகுது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ரிஷபம், கன்னி, மகரம். பொதுவாக இந்த 3 ராசிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் ஓகே தான். அதாவது மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது இப்போதைய நிலையில் இந்த ரிஷபம், கன்னி, மகரம் 3 ராசிகளுமே எப்படியே எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு சத்தமில்லாமலாவது இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவான நிலைகளே இவங்களுக்கு எப்படி எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சில நல்ல விஷயங்களை நோக்கி அவங்க போய்கிட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன தடுமாற்றங்கள், வேலை அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய திறனும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது இப்போதைய நிலையில் இந்த சனியினுடைய மாற்றமானது இந்த ரிஷபம், கன்னி மற்றும் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார நிலைகளில் ஒரு நல்ல வளர்ச்சியும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியது. அதாவது தன்னுடைய சுய முயற்சியால் லாப ஆதாயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. இது வரைக்கும் நிறைய தடை தாமதங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்து வந்த இவங்க இனி இவங்களுடைய முயற்சியில் நற்பலன்களை பார்க்க முடியும். எடுத்த காரியங்களை சிறப்பாக நடித்து முடிக்கக்கூடிய திறன் உண்டாகும். வெளி வட்டாரங்கள் வகையில் சில உதவிகள் கிடைக்கப்பெறும். மற்றவங்களால் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள், அலைச்சல்கள், கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் அகல ஆரம்பிக்கும். அதாவது மற்றவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காலகட்டம் போய் நீங்கள் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். காலகட்டங்களில் உங்களை தேடி உங்கள் உதவிகளை நாடி மற்றவங்க வருவாங்க. ஸோ இதனால் உங்களுக்கான அந்த மதிப்பு முறை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெற்று வரும். அதன் மூலமாக உங்களுக்கான ஆதாய அனுகூலங்கள் போன்ற விஷயங்களும் கிடைக்கப்பெற்றுட்டு தான் வரும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் மற்றவங்களுக்குமான இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது பெருமளவில் இருக்காது. ஒரு சுமூகமான விஷயங்களே இருக்கும். சுபகாரியங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக இந்த திருமண விஷயங்கள் ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான காலகட்டமாக அமையுது. அதனால் திருமணம் தடைப்பட்டுகிட்டே இருக்குது, தள்ளி போய்கிட்டே இருக்குது, ஜாதகம் சரியில்லை, தோஷங்கள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த ஒரு 3 மாத காலகட்டங்களை சரியாக பயன்படுத்துங்க. உங்களுடைய திருமண விஷயங்கள் காரியங்களுக்காக இந்த காலகட்டங்கள் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க. கட்டாயமாக கூடி வரும். ஏதாவது திருமண விஷயங்களுக்காக பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் போய் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும். திருமண விஷயங்கள் மட்டுமில்லை, திருமண வாழ்க்கையுமே ரிஷபம், கன்னி மற்றும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புகளை கொடுக்குது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு நெருசனியான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகுது. 2வது திருமணம் போன்ற விஷயங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ரிஷபம், கன்னி,
மகரம் 3 ராசிக்காரங்களுக்குமே உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு பரஸ்பரமான நிலைகளில் நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பீங்க, அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. இது எல்லா விஷயங்களும் எல்லா நிலைகளையும் பார்க்கலாம். ஒரு தொழில் ரீதியாக வேலை நிமித்தமாக ஒரு பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களும் நீங்கள் பார்க்கலாம். வாழ்க்கை ரீதியாக ஒரு பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களையும் பார்க்கலாம். இந்த ஒரு 3 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுசரணையாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் திடீர் அதிர்ஷ்டம், யோகம் போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் பெற்று வருவீங்க. ஏன்னா இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் மறைமுக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது கைகூடி வருவதை பார்க்க முடியும். என்னென்னாலும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, சில நேரங்களில் அது மறந்து கூட போயிருக்கும். ஆனால் திடீர்னு இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு, கிடைச்சிருச்சு, நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு 3 மாத காலகட்டங்களில் ஏற்படும். இதற்கெல்லாம் அவங்க எதிர்பார்த்தபடி சில புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கதவை திறக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஷபம், கன்னி மற்றும் மகரம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் இந்த 3 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது சனியால் மிக மிக சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறதே உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.